நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னங்க எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நடக்கவே முடியல. மகா, இன்னும் கொஞ்ச தூரம் தான். வர வர இங்க இருக்கிற எல்லாரோட ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. மெடிக்கல் ஷாப் இங்க இருக்குன்னா கார் பார்க்கிங் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு. மகா, தாலியை உள்ள போடுங்க. ஏ எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? எல்லாருக்கும் தெரியட்டுமே உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நான் என் புருஷனோட தானே வந்திருக்கேன், அதுல என்ன பயம்? ஐயோ, வாங்க. போலாமா? என்னாச்சு? தாலி செயின் அறுத்துட்டு போறோம். ஏய்! நீங்க என்னாச்சு? அது செயினை திருட அறுத்துட்டு போயிட்டான். உன் பொருளை உன்னால பத்திரமாவே பாத்துக்க முடியாதா? சரி, என்ன செயின்? எத்தனை பவுன்? செயின் 6 பவுன் தான். ஆனா ரொம்ப சென்டிமெண்டான செயின். ரொம்ப சென்டிமெண்ட்னு சொல்ற? இவ்ளோ கேர்லெஸ்ஸா விட்டுருக்க? ஜாக்கிரதையா பாத்துக்க வேணா? அந்த செயினை காப்பாத்திக்க நான் படுற கஷ்டம் இருக்கே, எனக்கு தான் தெரியும். சரி வா, போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அச்சச்சோ வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஆனா என்ன, மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ பெரிய கோடீஸ்வரி. ஆஃப்டர் ஆல் ஒரு 6 பவுண்ட் செயின் தொலைஞ்சதுக்கே இவ்ளோ வருத்தப்படுறியே. ஆனா நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. என் வீட்டுக்கே வந்து ஏன் புருஷனே பேரம் பேசி ஏன் தாலியை பறிக்க பாத்தியே. அப்ப நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். இளவரசி சாரி. இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி எல்லாம் பேசி உன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுதான். ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி நேரத்துல சொன்னாதான் சில பேருக்கு உரைக்கும் புத்தி வரும். இங்க பாருங்க, நான் என்னதான் பேரம் பேசினாலும் நீங்க உங்க புருஷனோட சந்தோஷமா தானே இருக்கீங்க. அதோட இன்னொரு சந்தோஷமான விஷயம் கூட சொன்னீங்க. அப்புறம் என்ன? நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவர் இன்னும் முரண்டு பிடிச்சிட்டு தானே இருக்காரு. ஆபீஸ்ல எனக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு என்னை செக்கப்புக்கு கூட ஒழுங்கா கூட்டு போறதில்ல. இளவரசி, புருஷனை எப்பவுமே விட்டு பிடிக்கணும். ஒரேடியா பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்னு அடம் பிடிக்க கூடாது. அப்படியா? உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து நல்ல புருஷன் அமைஞ்சி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு குறுக்க வந்தா அப்ப அந்த பொண்ணுகிட்ட இந்த அட்வைஸ் சொல்லி பாரு. இதோட வலி என்னன்னு தெரியும். அதுக்கு இனிமே சான்ஸே இல்ல, விடுங்க. எப்படியோ போ, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? எனக்கு கல்யாணம் ஆனா சுப்பிரமணி ஏன் புருஷன், நான் சுப்பிரமணி பொண்டாட்டி. என்ன என்ன உளற? ஐ மீன், நான் தப்பா எதுவும் சொல்லலப்பா. எனக்கு கல்யாணம் ஆனா சுப்பிரமணிய ஏன் புருஷனும் நானும் சுப்பிரமணி பொண்டாட்டியும், அதாவது நீங்களும், அதாவது நாம 4 பேரும் எங்கேயாவது டூர் போகலான்னு சொல்ல வந்த. அதுக்குள்ள இவ்ளோ கோவப்பட்டா எப்படி?
இந்த வார்த்தையில விளையாடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சில ஜென்மங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. சரி, நான் வரேன். ஆட்டோ, வல்சரவாக்கம் போனோம். பாய் இளவரசி. மகா இந்தாங்க. ஆனா அருந்திருச்சே. பரவாயில்ல, போகும்போது ஆசாரி கிட்ட கொடுத்து சரி பண்ணிக்கலாம். எப்படி கிடைச்சது? அது அவன் லெஃப்ட்ல திரும்பினா அது டெட் எண்ட். அடிச்சு புடிங்கிட்டேன். போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கலாம்ல அவனை. விடுங்க தொலைறா. நீங்க உட்காருங்க, நம்ம போலாம். ஹலோ சார், ரொம்ப ஆபத்து சார். ஏய், என்ன? நேத்து ஏசி சண்முகம் வீட்டுக்கு வந்தாரு. தமிழரசி அவர்கிட்ட பூஜாவை பத்தி சொன்னாங்க. அவரும் தமிழரசி மேடமும் ரகசியமா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அடிக்கடி என் பக்கம் வேற பார்த்தாங்க. அவங்களுக்கு என் மேலதான் சார் டவுட்டு. இந்த பாரு, என்ன உளர்ற? ஏன் உனக்கு பயமா இருக்கு? தப்பு பண்ணும்போதெல்லாம் எந்த பயமும் இல்லாம சும்மா கல்லு மாதிரி நின்ன. பூஜா காணாம போனதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சார் உலகம். உங்களுக்கு புரியாது சார். நம்ம தப்பு செய்யறப்போ இந்த உலகம் பயப்படும், ஆனா கண்டுக்காது. நம்ம திருந்தி வாழணும்னு நினைக்கிறப்போதான் நம்ம கழுத்து மேல காலை வச்சு மிதிக்கும். ஆஹா, தத்துவத்தை வசனமா பேசுறியா? உனக்கு ஏதாவது பெரிய அவார்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இப்ப போனை வை. சார், இப்பவே நான் ரிச்சர்ட் கிட்ட பேசணும். அதெல்லாம் பேச முடியாது. ஏன் சார் முடியாது? என் கர்ப்பத்துக்கு காரணம் அவன்தான் சார். அவன் என்கிட்ட பேசி பல வாரம் ஆச்சு. நான் பைத்தியக்காரி மாதிரி அவன் குழந்தைய சுமந்துட்டு நான் நிக்கிறேன். இதுக்கு முடிவுதான் என்ன சார்? ஆ, குழந்தைய கலைச்சிரு. அதுக்கு பெட்டர் நான் உங்களெல்லாம் மாட்டி விட்டுட்டு ஜெயிலுக்கு போறது. ஏய், முட்டாள்தனமா நீ ஏதாவது செஞ்சு சிக்கல்ல மாட்டிக்காத. பூஜாவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நிறைய பணம் கறக்கலாம், ஒரே அடியா செட்டில் ஆயிடலாம். உன் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் வேணுமா வேண்டாமா? இந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி என்னை தப்பு பண்ண வைக்கிறீங்க சார். நான் இன்னும் எத்தனை நாள் பொறுமையா இருக்கிறது? ஏ, அவசரப்படாத கண்ணு. இப்போ ஒலிம்பிக்லே ஜெயிச்சவங்க மேடை ஏறி தலை குனிஞ்சு நின்னா தான் தங்க மெடலே கழுத்தில் விழுகும். அதே மாதிரி இப்போ நாம் ஒரு காரியம் சாதிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக பணிவாக இருந்தால் தான் காரியத்தை சாதிக்க முடியும். பூஜாவை தேடி நம்ம ஆளுங்க போயிருக்கிறாங்க. அவங்க அவளை கண்டுபிடிச்சிருக்கணும். இன்னும் கண்டுபிடிக்கலன்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் வேற எங்கேயும் இல்லை, தமிழரசி வீட்டில் தான் இருக்கணும். அதை நீ கண்டுபிடி. அதுக்கப்புறம் உனக்கு விடுதலை. வச்சிட்றேன். இப்பதாங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. எனக்கு என்னமோ சென்டிமெண்டா. என்ன மனசுக்கு கஷ்டமா இருக்கா? ஆமா. இதுக்கெல்லாம் அப்செட் ஆனா எப்படி? பிராக்டிக்கலா இருக்கணும். நான் ஒவ்வொரு தடவையும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகும்போது தாலியை கழட்டி வச்சுட்டு தான் போகணுமே. தாலிங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஒரு பொண்டாட்டியோட நிஜமான தாலி அவ மனசுக்குள்ளேயே கண்ணுக்கு தெரியாம இருக்கு. புருஷன் மேல இருக்கிற அன்பு, பாசம், காதல் தான் கண்ணுக்கு தெரியாத தாலி. தாலி இருந்தது சென்டிமெண்டா எனக்கு கொஞ்சம் சரியா படல. அப்படியா? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? தாலி அந்த திருட அறுத்துட்டு ஓடினது இந்த கடவுள் பண்ண விளையாட்டு தான். அந்த திருடனை கடவுள் தான் அனுப்பி நம்மளை காப்பாத்திருக்காரு. ஏ, எதுக்காக அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க அந்த திருடனை துரத்திட்டு ஓடினதுக்கு அப்புறம் நான் தற்செயலா திரும்பி பார்த்தா எனக்கு எதிரா இளவரசி நின்னுட்டு இருந்தாங்க. நிஜமாதான் ஷாப்பிங் வந்திருந்தாங்க. அந்த செயின் திருட மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன்,
நான் தாலிய வெளியே தொங்க போட்டுக்கிட்டு உங்க கைய புடிச்சிட்டு நடந்து வந்திருப்பேன். நம்ம எதிரில இளவரசி நின்னுட்டு இருந்திருப்பாங்க. சரி, இளவரசி கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க அங்க இருந்ததாவே நான் காட்டிக்கல. அது மட்டும் இல்ல, என் தாலியை அறுத்துட்டு போயிட்டான்னு நான் சொல்லவே இல்லை. என்னோட 6 பவுண்ட் செயினை அறுத்துட்டு போயிட்டான்னு தான் சொன்னேன். இளவரசி அதுக்கு என்ன சொன்னா? ஆமா, இளவரசினால ஏன் இப்படி நடுங்குறீங்க? அது இல்ல. பரவாயில்ல, நாங்க 2 பேரும் ரொம்ப அன்பா பண்பா ஸ்வீட் திங்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டோம். ஓகேவா? ம், ம். ஆனா இளவரசி கிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த மறைக்க முடியும்னு தெரியல. மறைச்சு தானே ஆகணும். நான் உங்க கழுத்துல தாலி கட்டினேன்னு அவளுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் எந்த சூழ்நிலையில உங்க கழுத்துல தாலி கட்டினேன்னு கண்டிப்பா அவ புரிஞ்சுக்க மாட்டா. ஏங்க, எந்த சூழ்நிலையிலயும் நான் உங்களை இளவரசி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க. என்னோட சொத்து எல்லாமே கஷ்டப்படுற ஏழை குழந்தைங்களுக்கு ட்ரஸ்ட் மூலமா போய் சேரணும். அது உங்களை மாதிரி பணத்துக்கு ஆசைப்படாம ஒரு நேர்மையான மனிதர் மூலமா போய் சேரணும். அது மட்டும் தாங்க என் ஆசை. அது உங்களுக்கும் நல்லா தெரியும்ல. அதுக்காக தாங்க நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன். ஆமா, ட்ரஸ்ட் விஷயம் ஏன் இன்னும் எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கு? அதான் எனக்கு புரியல. வக்கீல் கிட்ட பேசினங்க. அவரை இப்ப இன்னொரு குண்டை தூக்கி போடுறார். இந்த உயில் படி நீங்க என் கணவர் ஆனா மட்டும் போதாதா, நாம 2 பேரும் கணவன் மனைவியா குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது வாழ்ந்து காட்டணுமா? மகா, இத பாருங்க, என்ன பாக்காதீங்க. சத்தியமா இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்ல, நான் இன்னும் 1 வருஷம் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் மகா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இன்னும் 100 வருஷம் வாழ்வீங்க. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அது ஒண்ணுதான். அவர் காதுல இதெல்லாம் விழாது. என் விஷயத்துல கடவுள் எப்பவுமே டெஃபெண்டம் தான். இதோ கடவுள் கார் அனுப்பிட்டாரு போல. வாமா செக்கப்க்கு, உனக்கு தேதி குறிச்சாச்சுன்னு கூட்டிட்டு போக டாக்டரே வந்தாச்சு. மகா, அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. வாங்க, யாருன்னு பார்க்கலாம். மகா, தாலி. டாக்டர், வாங்க டாக்டர். ஹலோ சார். வாங்க டாக்டர், ஆ உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உடனே கிளம்பணும். டாக்டர், உங்களை பார்த்தாலே தேவதூதர்கள்லாம் என் கண்ணுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. சேச்சே, டோன்ட் சே லைக் தட். டாக்டர் கைலாஷ் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் விஷயமா டென்மார்க் போயிருந்தாரு இல்லையா? அவர் இன்னைக்கு மார்னிங் வந்துட்டாரு. மகாவோட ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்ததா என்கிட்ட போன்ல சொன்னாரு. ஓ, உங்களை உடனே பார்க்கணும்னாரு. அவர் இங்க வராரா? இல்ல, நாம அங்க போறோம். டாக்டர், கிளினிக்கு போறோமா இல்ல அவரோட வீட்டுக்கு? கிளினிக் வீடு எல்லாமே ஒண்ணுதான். ஓகே. சரி டாக்டர், ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேமா. டாக்டர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட், ஆமா. குழந்தை நல மருத்துவர். ம். தேனாம்பேட்டையில கிளினிக் வச்சிருக்கிறதா இன்னைக்கு டாக்டர் கைலாஷ் ஆமா, சொன்னாங்க. யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆனா மகாவுக்கு வந்திருக்கிறது கார்டியோ மயோபதிங்கிற இருதய சம்பந்தப்பட்ட நோய். ஆமா. இந்த நோய்க்கும் கைனகாலஜிஸ்டான உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கும் அந்த நோய்க்கும் சம்மந்தம் இல்லை சார். ஆனா எங்க அம்மாவுக்கும் அந்த நோய்க்கும் சம்மந்தம் இருக்கு. இதே இருதய நோயால தான் எங்க அம்மா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். எங்க அம்மாவை காப்பாத்தணுங்கிற வேகத்துல இந்த ஃபீல்டுல எனக்கு அதிகமா ஈடுபாடு வந்தது. டாக்டர் கைலாஷோட அறிமுகமும் அப்பதான் எனக்கு கிடைச்சது. ஆனா அவரால கூட எங்க அம்மாவை காப்பாத்த முடியல. அவங்க போன வருஷம் இறந்துட்டாங்க.
ஐம் சாரி டாக்டர். பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே. பெரிய பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் இம்ரான் கானோட அம்மா கேன்சர்ல இறந்துட்டாங்க. அவங்க ஞாபகமா இம்ரான் கான் பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டலே கட்டினாரு. அவங்க அம்மாவை அவரால் காப்பாற்ற முடியல. ஆனா இன்னைக்கு எத்தனையோ அம்மா அவரால் பொழைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நான். எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனாலும் இந்த கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்ட்டை பார்த்தா எனக்கு எங்க அம்மா ஞாபகம் தான் வரும். ஆக்சுவலி திஸ் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ. நான் மகாவை காப்பாத்திட்டேன்னா எங்க அம்மாவை காப்பாத்தின மாதிரி எனக்குள்ள பெரிய சந்தோஷம் வரும். உங்களோட லைஃப்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம கையில என்ன சார் இருக்கு? எல்லாம் கடவுளோட கையில இருக்கு. மகா, டாக்டர் ரூம்ல வந்து உட்காந்து என்ன விளையாட்டு? வைங்க அத. டாக்டர். ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். ஹவ் ஆர் யூ மகா? சூப்பரா இருக்கேன். ஆமா, ஃபாரின் போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க தமிழே மறந்துட்டீங்களா? சே சே சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எந்த கண்ட்ரிக்கு போனீங்க? டென்மார்க். ஓ, அங்க ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் விஷயமா போயிட்டு வந்தேன். ஓகே ஓகே. கான்ஃபரன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுமா. ஓ, பட் ரம்யா, நீங்க கூட வந்திருந்திருக்கலாம். நான் எப்படி சார்? அது இருக்கட்டும். ஸ்பெஷலா எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஸ்பெஷலானா மெடிக்கல் சம்பந்தமா நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. அது நம்ம மோர் மார்க்கெட்ல நானே உங்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பேன். மகா, சும்மா இருங்க. பரவாயில்ல சுப்பிரமணி, மகாவை இவ்வளவு ஜாலியா ஜோவியலா கேஷுவலா பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ம்? அவங்க இப்படி இருக்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஓகே. மகா, டென்மார்க்ல கார்டியோமியோபதிக்கு லேட்டஸ்டா ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை உனக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொண்டு வந்திருக்கேன். ஓஹோ, இததான் நீங்க எனக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சரி. ஆமாம்மா, அப்புறம் நாம ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக ஆரம்பிக்கணும். ம். அதுக்கு தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். போலாமா? ஓகே. ரம்யா, நீங்களும் வாங்க. ஓகே டாக்டர். சுப்பிரமணியம், நீங்க இருங்க. சரி டாக்டர். வாங்க. வாமா, ஆ, இங்கே படுத்துக்க. டாக்டர், படுமா. மறுபடியும் எல்லா ப்ரொசீஜரும் பண்ணணுமா? இல்லைம்மா, ஓகே. வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும்தான். அப்புறம் எத்தனை இன்ஜெக்ஷன் போடுவீங்க? ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தாம்மா. படுத்துக்கோ. ம், சரி. ஆமா டாக்டர், இது எதுக்காக போடுறது? போட்டதுக்கு அப்புறம் உனக்கே தெரியுமா. கொஞ்சம் அமைதியாரு. இவங்க ஒரு 5 நிமிஷம் அப்சர்வேஷன்லேயே இருக்கணும். ஓகே டாக்டர். ரம்யா, டாக்டர். இது ஒரு பவர்ஃபுல் மெடிசன். ம். இவங்க ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மயக்கமா இருப்பாங்க. ஓகே. தென் ஷி வில் பி ஆல் ரைட். ஓகே டாக்டர். மிஸ்டர் மணி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். சரி டாக்டர். டென்மார்க் கான்ஃபரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி மகாவுக்கு ஏற்பட்ட கார்டியோமயோபதிங்கிற நோயை பற்றி சில கருத்துக்கள் நான் வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தேன். ஆனால் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வேறு சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. சொல்லுங்க டாக்டர், என்ன விஷயம்? உலகம் பூரா மருத்துவ ஆராய்ச்சிகள் நிறைய நடக்குது. பல மருந்துகள் புதுசாக கண்டுபிடிக்கப்படுது. உலகத்தில் தீர்க்க முடியாத நோயின்னு எதுவுமே கிடையாது. மருந்து மாத்திரைகளால் தீர்க்க முடியாத சில நோய்களை கூட சில மாற்றுமுறை சிகிச்சைகள் மூலமாக நாம் குணப்படுத்த முடியும். அந்த மாற்றுமுறை சிகிச்சை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆஹா, அதுதான் நம்பிக்கை. ஆமாம் சுப்பிரமணி, நம்பிக்கை. டென்மார்க் மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் நான் நம்ப முடியாத ஒரு மெடிக்கல் கேஸ் ஹிஸ்டரியை சந்தித்தேன். ஒரு 45 வயசு லேடி மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கர்ப்பம் தரிச்சாங்க. குழந்தை பிறந்து பால் சுரக்க ஆரம்பித்ததும் அவங்களோட மார்பக புற்றுநோய் கரைஞ்சி காணாமல் போயிடுச்சு. இன்டர்நெட்டில் கூட அவங்கள பற்றின விவரங்களும் இன்டர்வியூஸும் நிறைய இருக்குது.
மெடிக்கல் டேர்ம்ஸில் சொன்னால் உங்களுக்கு பாதி விஷயங்கள் புரியாது. அதனால் நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். ஒரு பெண் கர்ப்பமாகும் போது தான் அவங்க உடம்புல பெரிய கெமிக்கல் ரியாக்ஷனே ஏற்படும். அந்த மாற்றங்கள் தான் மருந்தாகி அவங்க உடம்புல ஆபத்தான நோய் இருந்தால் கூட அதை குணப்படுத்தும். மனசில் ஏற்படுற சந்தோஷத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்குது. நம்ம உடம்புல சில மாற்றங்கள், சில வியாதிகள், சில குறைகள் அடிக்கடி ஏற்படும். பாதி விஷயங்களை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அதுவாக வரும், ஏதோ சாப்பிடுவோம், திடீர்னு அதுவாக காணாமல் போயிடும். அதுக்கு காரணம் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி தான். இப்போ என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? அதாவது ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சதுனால மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அவளோட மார்பக புற்றுநோயே கரைஞ்சி காணாமல் போயிடுச்சுன்னா மகாவுக்கு வந்திருக்கிற கார்டியோமயோபதிங்கிற நோயையும் குணப்படுத்த ஒரு வழி இருக்கு. அது மகா தாம்பத்திய வாழ்க்கையில் முழுசாக ஈடுபட்டு கர்ப்பம் தரிச்சா. டாக்டர், மகா டென்மார்க் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்னால எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சுப்பிரமணி. எனக்கு என்னவோ மகாவை குணப்படுத்துகிற மருந்து மாத்திரையும் வெளியில் எங்கேயும் இல்லை, அவள் உடம்புக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மகா ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப ஹைஜீனிக் அண்ட் ஹெல்த்தி பர்சன் கூட. நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால இது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன டோசேஜ் மருந்து கொடுத்தா கூட மகாவோட உடம்புக்குள்ள ஒரு பெரிய ரியாக்ஷனை ஏற்படுத்துது. சரி, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் தாம்பத்திய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக ஈடுபட்டா மகாவுக்கு குழந்தை உண்டாகி ஏதாவது அதிசயம் நடந்து அவங்க முற்றிலும் குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் உயிர் பிழைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் நீங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? உங்களுக்குள்ள இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கா? ஏன்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். மகாவுக்கு நீங்கள் தாலி கட்டி இருந்தா கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால நீங்கள் அவங்கக்கிட்ட இது நாள் வரைக்கும் பக்குவமாகவும் பண்பாடோடையும் நடந்திருக்கீங்க. அவங்களோட எதிர்காலம் நிச்சயம் இல்லாதனால நீங்கள் 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி இருக்கீங்க. கரெக்டா? ஆமாம், நீங்கள் ஏன் மகாவோட தாம்பத்தியம் நடத்தக்கூடாது? அதனால் மகா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. எஸ்கியூஸ் மீ டாக்டர், ஆர் யூ ஷூர் அபவுட் இட்? இதுக்கு ஏதாவது மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்கா? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னனே, நம்பிக்கை தான் மருந்து. ஓ, மகா கர்ப்பமானா குணமாயிடுவாங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த மெடிக்கல் எவிடன்ஸும் என்கிட்ட கிடையாது. ஆனால் மகா விஷயத்திலேயே அப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அது சுப்பிரமணிக்கும் தெரியும். மகா சாக கிடந்தாங்க, ஏன் கோமா ஸ்டேஜ் வரைக்கும் கூட போயிட்டாங்க. ஆனால் இவர் கட்டின ஒரு தாலி அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சி அவங்கள குணப்படுத்தி எழுந்து உட்கார வச்சிருச்சு. அதே மாதிரி ஒரு நம்பிக்கை, அதே மாதிரி ஒரு அதிசயம் மறுபடியும் ஏன் நடக்கக்கூடாது மிஸ்டர் மணி? டாக்டர், திடீர்னு என்னென்னமோ சொல்றீங்க. என்னால் எதுவும் பேச முடியல, ஏன் யோசிக்க கூட முடியல. என் வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்கு டாக்டர். உங்களுக்கு என்ன மகாவோட புருஷனா தான் தெரியும், மற்றபடி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நானும் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்களேன். நிச்சயமா மகா கிட்ட இந்த விஷயத்த நீங்க சொல்லி அவங்களோட கலந்து பேசி. ஐயோ இல்லை டாக்டர், தயவு செஞ்சு இந்த டாபிக் மகாவுக்கு தெரியவே கூடாது. நீங்க இப்ப சொன்ன இந்த விஷயத்த உங்களுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கோங்க. என்ன ஏதுன்னு இப்ப என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. ஆனா இந்த விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நீங்க 2 பேரும் இதை பத்தி மகா கிட்ட பேசவே கூடாது. ப்ளீஸ் டாக்டர், கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சரி, ஆனா நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க எடுக்கிற முடிவை கொஞ்சம் சீக்கிரமா எடுங்க சுப்பிரமணி. ஷூர் டாக்டர். மிஸ்டர் சுப்பிரமணி, டாக்டர், நீங்க சீக்கிரமா எடுக்கிற முடிவு தான் மகாவோட உயிரை காப்பாத்தும்.
லேட்? மழை அதான் லேட் சரி ஆயிடுச்சு. சரி போ. என்ன பண்ணிட்டு இருக்க? ஷட் முடிஞ்சிடுச்சா? டவுன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆமா எங்க போயிட்ட நீ? நீ வேற உனக்கு என்ன 2 வீலர் வச்சிருக்க? டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துருவேன். அங்க வெளியே ஒரே மழை, ஆட்டோ கிடைக்கல, பஸ் இல்ல. சர்வே முடிச்சிட்டு வரதுக்குள்ள இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போற? இவ்ளோ வச்சிருக்க, இதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்கணுமே. காலையில பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, சொல்லிட்டு கிளம்பலாம். என்னம்மா இவ்வளோ லேட்டு? சார் வெளியே ரொம்ப மழை சார். சரி சரி, சீக்கிரமா இதெல்லாம் ஆர்டர் பண்ணி என்னோட ரூம்ல சப்மிட் பண்ணுங்க. இன்னைக்கே கொடுத்தாகணும், இன்னைக்கு லாஸ்ட் டேட். சார் மணி இப்பவே 8 ஆயிடுச்சு. வெளியே ஒரே மழை, பஸ்ஸும் டைமுக்கு வராது. சரி. லேட்டா போனா வீட்ல திட்டுவாங்க சார். ஏமா சின்சியரா வேலை பார்க்கணும் தானே வந்தீங்க, வேலையை பாருங்க. ஏன் சாக்கு போக்கெல்லாம் சொல்றீங்க? சார் ப்ளீஸ் சார், முடிச்சிட்டு போனா லேட் ஆயிடும். அப்ப நாளையில இருந்து வீட்லயே இருந்துக்கிறீங்களா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஏங்க என் கூட வாக்குவாதம் பண்ற நேரத்துக்கு இந்நேரம் நீங்க பாதி வேலையை முடிச்சிருக்கலாம். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாங்க. என்னடி இவர் இப்படி பேசிட்டு போறாரு? சரி பரவாயில்ல விடு. இப்போ என்ன பண்ண முடியும்? வெளியே இடிக்கிற இடி இந்த மேனேஜர் தலையில விழுந்தா எப்படி இருக்கும்? ஷிஷு, அடி பாவி, சத்தமா சொல்லாத. சரி குடு, நான் எடுக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் என்ன அடிக்கலாம். பண்றது? நான் ஹெல்ப் பண்றேன், கவலைப்படாத. இந்த பேப்பர்ஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். சரி ஓகே. ரெடியா? கொடு. இந்தா கொடுத்துட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன் சார். வெரி குட். கரெக்டாக எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். சாரிம்மா, நான் கூட கோவப்பட்டேன். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குல்ல, அதான் அப்படி பேசிட்டேன். புரியுது சார். சார் நான் கிளம்பட்டுமா? டைம் ஆல்ரெடி 8:30 ஆயிடுச்சு. ஓ, வீட்ல வெயிட் அப்படியா? பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகேம்மா, நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே குட் சார், நைட். தேங்க்யூ. என்னாச்சு? பா, ஏன்பா இந்த மேனேஜர் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு? சரி விடு, அவர் பிரச்சனை அவருக்கு. சரி, நான் அவரை அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய் ஸ்ருதி, ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஆனா இப்போ எப்படி போவ? தெரியல, பஸ் ஏதாவது வரும், இல்லைன்னா ஷேர் ஆட்டோ தான் பிடிக்கணும். இந்த நேரத்துல ஷேர் ஆட்டோவா? மழை டைம்ல ஷேர் ஆட்டோ எவ்வளவு கூட்டமா இருக்கும் தெரியுமா? இரு, நான் உன்னை வீட்ல கொண்டு வந்து விடுறேன். ஏய் இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஏன் என் கூட வரதுக்கு உனக்கு அவ்வளவு பயமா? நான் நல்லா தான் வண்டி ஓட்டுவேன். ஏய் அதுக்கு இல்ல, எதுக்கு உனக்கு டென்ஷன்? உன் 2 வீலருக்கு டென்ஷன் தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு எதிர்க்க வராங்க பார், அவங்களுக்கு தான் டென்ஷன். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஆஃபீஸோட ஸ்ட்ரீட் எண்ணில் நிறைய காலி பசங்க இருக்காங்க. மழை டைம் வேறையா, நிறைய குடிச்சிருப்பாங்க. தனியா போறதுக்கு பயமா இருக்கு. அதான் கூட வந்தா நல்லா இருக்குமேன்னு. இப்ப சொன்னியே இது பாயிண்ட். வா, எவன் வந்து பாத்துடலாம். என் கூட வரல, நான் இருக்கல, வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதை பத்தியா? இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும்? சொந்த வீடு கட்டுறோமோ இல்லையோ, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வீடு கட்டி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். வேற வழி. குட்டிமா, ஸ்ருதி, இதை பத்தியா? உள்ள வா. வந்துட்டே இருக்கு. இவ பேரு ஸ்ருதி, ஆபீஸ்ல என்னோட புது ஃப்ரெண்ட். ஹலோ. ஹலோ. இவர் என் ஹஸ்பண்ட், பேரு கிருஷ்ணா. ஹாய். காம்பினேஷனே ரொம்ப ரகலையா இருக்கு. கிருஷ்ணா, லீலா. வீட்டில் கூட எப்பவும் ஒரே ரகலை தாங்க. இவ என் குழந்தை தர்ஷினி. ஏய், உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்ற விஷயத்த நீ ஆபீஸ்ல யார்கிட்டயுமே சொல்லல. என்கிட்ட கூட சொல்லல பாத்தியா? சும்மா ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான். ஐயோ, அட்லீஸ்ட் இவங்களுக்கு கல்யாணமான விஷயத்தையாவது சொன்னாங்களா இல்ல சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு விட்டுட்டாங்களா? பயப்படாதீங்க, அவ கழுத்துல இருக்க தாலியே காட்டி கொடுத்துருச்சு. அப்பா நல்ல வேலை, தாலி என்ன காப்பாத்திருக்கு. சொல்ல போனா நீ ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரியே இல்ல தெரியுமா? நீயே ஒரு குழந்தை மாதிரி இருக்க. தேங்க்ஸ். என்னங்க, இவ சொன்னது காதல விழுந்துச்சா? ஓ நல்லா விழுந்துச்சே.
ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையை குழந்தை என்கிறதே. அடடா ஆச்சரியக்குறி. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் யூஎஸ்ல இருக்காரு. ஓ. கேட்டுச்சா? இவ ஹஸ்பண்ட் யூஎஸ்ல இருக்காராம். எனக்கும் தமிழ் தெரியும். ஆனா அவர் ஏன் போனார்னு இருக்கு. அவர் என் கூடவே இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவரை ரொம்ப மிஸ் பண்றேன்னா. கேட்டுச்சா? அவங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றாங்களா? எனக்கும் தமிழ் தெரியும். என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? 2 பேரும் தமிழ் தெரியும் தமிழ் தெரியும்னு. என்ன உங்க பர்த் பிளேஸ் ஆந்திராவா? இல்ல இது எங்க சொந்த கதை, சோக கதை. எங்க பூர்வீகம் தமிழ் தான், இந்த ஊர் தான். அப்புறம் சரி லீலா, அப்ப நான் கிளம்புறேன். ஏய் இரு, காஃபி குடிச்சிட்டு போலாம். அப்பா இப்ப எது கேட்டியே? இவ்வளவு நேரமா இவ எப்ப இந்த காஃபி குடுக்கறேன்னு சொல்வான்னு பாத்துட்டு இருக்கேன். சரி வெயிட் பண்ணு, நான் காஃபி எடுத்து வரேன். பேசிட்டு இருங்க. என்ன சார் பாக்குறீங்க? இனிமே நான் வீட்டுக்கு போய் நானே காஃபி போட்டு குடிச்சு திருப்பியும் நானே சமைச்சு அதை சாப்பிடுற கொடுமை இருக்கே. ஐயோ. ஆனா அதுவே இன்னொருத்தர் சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிடுற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொன்னா புரியாது சார். நீங்க என்ன சொல்றீங்க? இதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா தினமும் நான் அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதை விடுங்க. லீலா காஃபி எடுத்துட்டு வர வரைக்கும் எங்க போட்டோ ஆல்பம் பாருங்க, சரியா? சரி. அடடடடடா, ரொம்ப அழகா வீடு கட்டுறீங்களே. ஆமா. அச்சச்சோ, கீழே விழுந்துருச்சா? உங்க பேர் என்னம்மா? தர்ஷினி. ஓ தர்ஷினி, கியூட் நேம். தேங்க்ஸ். இந்தாங்க. இது பாரு கிருஷ்ணா, ஏதாவது பண உதவி வேணும்னா கேளு, தாராளமா தரேன். ஆனா வேலை மட்டும் கஷ்டம். இன்னைக்கு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நீ அவமானப்படுத்தினதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இவங்க தான் எங்க அப்பா அம்மா. இது எங்க மாமா. உங்கள மாதிரியே இருக்காங்க. ஆமாங்க. இது ஊர்ல இருக்கிற எங்க வீடு. ஓ. இது கல்யாணமான புதுசுல எடுத்தது. இது என்ன போட்டோஸ்? இது இது எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபோட்டோ இல்லை, ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்டு மாதிரி நடித்து என் முதுகில் குத்துனவங்க ஃபோட்டோ. அது எதுக்கு விடுங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லலையே? உங்கள் அப்பா அம்மா? அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க இருந்தும் இல்லாத மாதிரி தான். ஓ. நீங்கள் சொன்னீங்களே உங்கள் ரிலேஷன் உங்களை நம்ப வச்சு உங்கள் முதுகில் குத்தினாங்கன்னு, அந்த காரியத்தை எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு செஞ்சாங்க. எனக்கு அண்ணன் ஒருத்தன் இருந்தான், அவனும் இறந்துட்டான். எனக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு. இனிமே என் புருஷன் குடும்பம் தான் எனக்கு நிரந்தரம். எனக்கு அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, பெரிய பிசினஸ் உமன். அவ தான் எனக்கு இப்ப எல்லாமே A to Z. ஒரு நாள் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் நான் அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். லீலாக்கு கண்டிப்பா அவளை நிச்சயமா உடனே பிடிச்சிரும். அவ்வளோ ஸ்வீட் கேரக்டர் அவ, தெரியுமா? சரிங்க. இது குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எடுத்தது. வெரி நைஸ். இது பிறந்தப்போ எடுத்தது. அப்படியா? ஆமாங்க. பிறந்தப்போ எவ்வளோ குண்டா இருக்கா? ஆமாங்க. குழந்தை வளர வளர உடம்பு கம்மியாயிருச்சு. முதல்ல குண்டா இருந்தா இப்போ ஒல்லியாயிட்டா. அது சரி, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? அது நான் இதை பாருங்க, இந்த ஃபோட்டோவில் லீலா எப்படி இருக்கா பார்த்தீங்களா? இது நாங்கள் 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பீச்சுக்கு போனப்போ எடுத்தது. அப்போ நான் துரத்தி லவ் பண்ணான். அப்போவா? அப்போ இப்போ துரத்தி அடிக்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? ஆமா, நீங்க லவ் மேரேஜா? அதுவா? அப்பெல்லாம் இவர் பெரிய ரோமியோ. அது ஒரு பெரிய சாகச கதை. அதுல காதல், கலாட்டா, போலீஸ், சமூக விரோத கும்பல், கோர்ட்டு, கேஸ், சேசிங்க, வா
ஒரு முழு ஆக்ஷன் படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஹே சோ இன்ட்ரெஸ்டிங். சொல்லு. இன்னொரு நாள் கண்டிப்பா சொல்றேன். இப்ப காஃபியை குடி. ஓகே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க. ஹே தர்ஷினி இருக்கான்னு தெரிஞ்சதா நான் இதை வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நமக்குள்ள வேணாம். ஆனா என்னவோ இதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எந்த விஷயத்துக்கும் பந்தாவே கிடையாது. என் புருஷன் இல்லாத தனிமை உன் கூட பேசும்போது ரொம்பவே குறையுது. குடி. சரி ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ரோமியோ சார் பாய். ஏங்க என் பேர் கிருஷ்ணாங்க. கிருஷ்ணன்னா என்னங்க? அவரும் ரோமியோ தானே? அது சரி. சரிடா நான் வரேன். பார்த்து போ. பாய் தர்ஷினி. டாடா. பாய். லீலா, ஸ்ருதிக்கு யாரோ அத்தை பொண்ணு இருக்காங்களாம். அவங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம். நீ வந்து அவங்கக்கிட்ட நைஸாக பேசி அவங்க கம்பெனியில் எனக்கு ஏதாவது வேலை போட்டு தர சொல்ல முடியுமா? என்னங்க இப்பதானே பழக ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்ச நாள் போட்டோம், கேட்டு பார்க்குறேன். சரியா? சரி. பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. குட்டிமா. மகா, வேணாம் மகா. மகா வேணாம் மகா. மகா மகா. என்னங்க? என்னம்மா இளவரசி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? இப்ப நீங்க என்ன உளர்னீங்க? நானா? நான் எங்க கத்துனேன்? இப்ப எதுக்கு மகா மகான்னு உளர்னீங்க? மகா மகான்னு உளர்னேனா? நானா? நீ ஏதாவது கனவு கண்டிருப்பமா? நான் கனவு காணல. நீங்க தான் இப்ப மகா மகான்னு உளர்னீங்க. இந்த நேரத்துல அவன் நினைப்ப எதுக்கு உங்களுக்கு? மகான்னு உளர்னேனா? ஏதோ இடி இடிச்ச மாதிரி இருந்தது. அப்போ அர்ஜுனான்னு கூப்பிட்டுருப்பேன். அதுவும் காதுல மகான்னு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
அர்ஜுனான்றதுக்கும் மகான்றதுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு முட்டாள் இல்லைங்க நானு. நான் ஏதோ தூக்க கலக்கத்துல உளறிருப்பேன் இளவரசி. விட்டுருமா ப்ளீஸ். நானும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். 24 மணி நேரமும் நீங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் சுத்திட்டு இருக்கீங்க. காயத்ரி, 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 கதவு தர காயத்ரி. காயத்ரி, வரேன் சார். ஐயோ மாப்பிள, எதுக்கு மாப்பிள 2:30 மணிக்கு போய் காயத்ரி ரூம்ல கதவு தட்டுறீங்க? ஐயோ ஐயோ, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். வெளியில சொன்னா வெக்கக்கேடு வெக்கக்கேடு. அடச்சே வாய மூடுங்க. சின்ன முழுக்கம் பெரிய முழுக்கம் வித்தியாசம் தெரியாதா? மணி 2:30 இல்ல 5:10. 5 மணியா இருந்தாலும் கதவு தட்டுறது தப்புதான் மாப்பிள, தப்புதான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டாக்டர் காலையில வாக்கிங் போக சொன்னாங்கல்ல, கிளம்பலாமா? எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, நான் ரெடியாகி வந்துடுறேன். ஓகே. மாப்பிள, அவளை எங்க மாப்பிள கூட்டிட்டு போறீங்க? வாக்கிங். அவளை ஜெயந்தி கூட அனுப்பலாம்ல மாப்பிள? ஜெயந்தி, ஜெயந்தி. வரேங்க. என்னங்க? உங்க அம்மா ஏதோ கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லு. என்னம்மா? ஏம்மா, ஏதோ வாக்கிங் அது இதுன்றாங்க, நீ கூட போக வேண்டியதானே? மாப்பிள பாவம், அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ற? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலையோ வேலைன்னு இருக்காரு. குற்றவாளிகளை பிடிக்கிறதும் அவங்கள கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறதும் எவ்வளோ பெரிய வேலை. பாவம் இல்லம்மா அவரு. மா சும்மா இருமா, நான் ஒரு 3 நாளைக்கு போக முடியாது. இது வேறயா? ஏன் மாப்பிள, வாக்கிங்க ஒரு 3 நாள் தள்ளி வைங்களேன். இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, நீங்க அவளை கூட்டு போயிட்டு வரீங்களா? நானா? முடியாதுல்ல, விட்டுருங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.